நாளாக இருந்தாலும் கூட என்னோட புள்ள தான் இப்போது அந்த நாளில் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எஸ் காய்ஸ், இது என்னோட பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான என்ஜாயபிளான பர்த்டே விலாக். ஸோ இந்த பர்த்டே விலாக் எப்படி போச்சுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்த்டே விலாகில் நான் மெயினாக போனது கண்டியில் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போனேன். அது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இனியும் ஒவ்வொரு முறையும் போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்பாட் தான். ஸோ அது இல்லாமல் என்னோடய பர்த்டேயில் மோஸ்ட்டாக இந்த விலாகில் வர்றது என்னோடய புள்ள தான். ஃபர்ஸ்ட் அவரை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கொள்ளணும் இல்லையா, அதனாலேயே சில்ட்ரன் பார்க் கூட்டிகிட்டு போனோம் கேண்டியில். அங்கே போய்ட்டு அவர் இஷ்டம் போல் ப்ளே பண்ண விட்டாச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க விளையாடி ஒரு 1/2 1 hour போல் இன்னே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சோயா ஐஸ்கிரீம், என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் அது. சோயா ஐஸ்கிரீம் தான். சோயா ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். பட் அங்கே வீடியோ பண்ணையில் அவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே செம்ம ஒரு பழமையான ஃப்ளேவர், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசிசி போனோம். கேசிசிலையும் போயிட்டு அதே வேலை தான். என்னோடய பிள்ளைக்கு தான் அந்த டைம் அப்படியே போச்சு. ஸோ அவரும் அங்கே ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் என்னோட ஃபேவரட் ஸ்பாட். அதுதான் கார்ஃபீல்டோட ஃபேவரட் பிஸா ஷாப் விட்டோக்கு. இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு பழக்கம்தான் இந்த கார்ஃபீல்ட் கார்ட்டூன் பைத்தியம். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் கார்ஃபீல்ட் தான். சிறுசு டிவியில் 4:30 போட்டு கார்ஃபீல்ட். அதே போல் அந்த நேரம் சக்தி டிவியில் போடுவாங்க. மூவிஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு ஒரு 1/2 hour கார்ஃபீல்ட் அந்த மாதிரி இங்கிலீஷில், இந்த மாதிரி சிங்களம், இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் கார்ஃபீல்ட் கார்ட்டூன் எங்கே போனாலும் உட்காந்து பார்க்க வேண்டியது தான். அதுதான் என்னோடய வேலை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சேம் அதே வேலை தான். ஸோ ஒரு சந்தோஷமான ஃபீல் கொடுக்கும் அந்த கார்ட்டூன் எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ கூட அவளும் புல்லரிக்குது உடம்பெல்லாம், செம்ம ஃபீல். ஸோ அப்படி சந்தோஷமாயிடுச்சு. சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கார்ஃபீல்டில் பெரிய பொம்மை ஒன்று வச்சுருந்தாங்க. மை காட், அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். ஒரு குட்டி புல் அதை வச்சு சைடில் வச்சு அப்படியே பீசி இருந்துச்சா. நான் அங்கே வேலை செஞ்ச ஒரு வெயிட்டர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த பொம்மையை கொண்டு வந்தாங்க என் பேபிக்குன்னு சொல்லி நான் தான் முழுக்க அந்த கார்ஃபீல்ட் பொம்மையை வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே வீட்டில் அந்த மாதிரி பொம்மையில் எங்களால் வச்சுக்கொள்ளல. பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல போனோன்னே நான் அப்படியே அந்த கார்ஃபீல்டுக்கு எடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இவ்வளோ நல்லா டிவியில் பார்த்து கார்ஃபீல்டை நேரில் பார்க்க கிடச்சிச்சு, உயிர் இல்லாமல் தான். ஆனாலும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னு தெரியலை, என்னோடய பெஸ்ட் பர்த்டேன்னு சொன்னால் அது இந்த இயராக இருக்கும். ஸோ அண்ட் இந்த ஐஸ்கிரீம் வாவ், செம்ம டேஸ்ட். அண்ட் நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணினோம்.